பிரைஸ் கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அன்னாள் ஜெப கொடுகையின் வாயிலாக கிறிஸ்மஸ் நற்செய்தியை அறிவிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்ம அப்படியே கிறிஸ்மஸ் வாழ்த்துதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தெரிந்து கொண்ட ஒரு வசனம் மத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்குறோம். யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களின் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்காக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தை தான் அந்த வார்த்தை. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறப்பார் அப்படின்னு சொல்லி, இயேசு பிறப்பார் அப்படிங்கிற நற்செய்தி அறிவித்தாயிற்று. அப்பொழுது ஏரோது ராஜாவுக்கு அந்த செய்திகள் காதுக்கு வரும்போது அவர் ரொம்ப என்ன செய்கிறார், ஆக்ரோஷம் அடைகிறாரு. எப்படி நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன், இன்னொரு ராஜா எப்படி தோன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வயதுக்குள்ள குழந்தைகள் எல்லாம் கொன்றணும், அந்த பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போடுறதை நம்ம பார்க்குறோம். அதுலேயும் ஆண்டவருடைய பெரிய கிருபையில் ஆண்டவரை கர்த்தர் பாதுகாத்து குமாரனை பலப்படுத்தினார். அவங்க அவங்களுக்கு சத்திரத்தில் இடமே இல்லை. யோசேப்பு மரியாளும் போய் கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த சத்திரத்தில் ஒரு மாட்டு கொட்டிலில் இடம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இயேசுப்பா என்ன செய்கிறாங்க, குழந்தையாய் அவதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம இன்னைக்கு கொண்டாட்டமாக நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்போது அந்த சாஸ்திரிகள் போய் அந்த இயேசுவை பணிந்து கொள்வதற்காக போகிறாங்க. அப்போ போகும்போது பொன் வெள்ளை போலம் தூபவருக்கும் கொண்டு போய் அவரை என்ன செய்கிறாங்க, பணிந்து கொள்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவர் பிறந்த ஒரு நற்செய்தியை முதலாவதாக மேய்ப்பர்களுக்கு தான் அறிவித்தாங்க. அவங்க ஒரு தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவர்கள், அவங்க காடுகளில் வயல்களில் தான் அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டுடைய செய்தி, நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை முதலாவது மேய்ப்பர்களுக்கு அறிவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அந்த பாலகன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர் நாமம் அதிசயமானவர். இன்றைக்கும் அவர் அதிசயமானவராக, அதிசயமானவைகளை செய்கிறவராக நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆலோசனை கர்த்தா, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இயேசுப்பா இருந்து கொண்டிருக்காங்க. வல்லமையுள்ள தேவன், எந்த ஒரு வல்லமை இல்லாத நிலையிலையும் நம்ம வல்லமையுள்ள தேவன் அதை வல்லமை படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் செயலாற்றி வருகிறத நம்ம வாழ்க்கையில் கண்டுபிடிக்க முடியும். நித்திய பிதா, நித்தியமான காரியங்களை இயேசுப்பா செய்கிறாங்க. சமாதான பிரபு, எந்த இடத்துல சமாதானம் இல்லாதபடி இருக்குதோ அந்த இடத்துலலாம் சமாதான பிரபுவாக இயேசுப்பா தோன்றி சமாதானப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இப்படியாய் நமக்காய், நம்முடைய பாவங்களுக்காய் அவர் பிறந்தார். அவர் பிறந்ததின் நோக்கமே நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக தான் இயேசுப்பா அந்த உலகத்தில் ஒரு குழந்தையாய் அவதரித்தாங்க. நம்மை போல ஒரு மனிதனாய் உருவாக வேண்டும் என்று சொல்லி பிதாவினுடைய திட்டம், அந்த திட்டத்தை சரிப்படுத்தும்படியாய், திட்டத்தை செய்து முடிக்கும்படியாய் இயேசுப்பா என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்தில் பிறந்தாங்க. அப்படி பிறந்த அந்த ஆண்டவரை தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் தினமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இது ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்லை, நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இயேசு பிறக்கணும். அந்த பிறப்பை நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அப்படிப்பட்ட கிருபையை இயேசுப்பா தரும்படியாக நம்ம இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுகிற நாம் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக, அநேகரை தாங்குகிறவர்களாக, அநேகரை கிறிஸ்மஸ் நற்செய்தியை கொண்டு வருகிறவர்களாக, கிறிஸ்மஸ் நற்செய்தியை சொல்லி அநேகரை இயேசுவின் மந்தைக்குள்ளாய் கொண்டு வருகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த கிறிஸ்மஸ் நம்மை வலியுறுத்துகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம அப்படியே கண்களை மூடி செபிக்கலாம். நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் இயேசுப்பா. அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்பா, அந்த கிறிஸ்மஸ் செய்திகளை ஆண்டவரை அறிவிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே. நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பா இந்த உலகத்தில்
ஒரு மனு குலமாய் ஆண்டவரே, ஒரு மனுவாய் அவதரித்தீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பிறந்தது பாவத்தை போக்க, சாபத்தை போக்க எங்களுக்காய் நீர் அவதரித்தீர் ஆண்டவரே. அந்த நாளை நாங்கள் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, நீங்கள் மகிமைப்படுவீராக. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.